எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதில் மொத்தம் 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதில் மொத்தம் 40 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கவனிங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 5 40 வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் கூற்றுப்படி தமிழ் மொழி டேஸ் மொழியின் அளவிற்கு பழமையானது. இதுக்கு சரியான விடை லத்தீன் மொழியின் அளவிற்கு தமிழ் மொழி பழமையானது. இரண்டாவது கேள்வி, சிலப்பதிகார காவிய பாத்திரம் கண்ணகி. அடுத்து மூன்றாவது கேள்வி, பாண்டியர் துறைமுகம் பாண்டியர் துறைமுகம் கொற்கை. நான்காவது கேள்வி, இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்படுவது இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடப்படுவது முசிறி. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. முசிறி. அடுத்த ஐந்தாவது கேள்வி, கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் புஷ்யமித்ரர் புஷ்யமித்ரர். ஆறாவது கேள்வி, சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா சிமுகா. குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் கனிஷ்கர் கனிஷ்கர். எட்டாவது கேள்வி, கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது. இதுக்கு சரியான விடை வடமேற்கு இந்தியா. கிமு 2ஆம் நூற்றாண்டில் வடமேற்கு இந்தியா பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது. அடுத்து, சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகரமாக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தனர். சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகராக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர் சிர்ஹப். அடுத்து 10வது கேள்வி, சியூகி எழுதிய சீன பௌத்த துறவியும் பயணியுமானவர் சியூகி எழுதிய சீன பௌத்த துறவியும் பயணியுமானவர் யுவான் சுவாங் யுவான் சுவாங். புஷ்யமித்ரர் டேஸை தனது தலைநகராக்கினார். இதுக்கு சரியான விடை பாடலிபுத்திரம். புஷ்யமித்ரர் பாடலிபுத்திரத்தை தனது தலைநகராக்கினார். அடுத்து, சுங்கர் காலத்தில் கற்களுக்கு பதிலாக டேஸ் பயன்படுத்தும் முறை நடைமுறைக்கு வந்தது. இதுக்கு சரியான விடை மரம். சுங்கர் காலத்தில் கற்களுக்கு பதிலாக மரம் பயன்படுத்தும் முறை நடைமுறைக்கு வந்தது. உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் டேஸ் பள்ளத்தாக்கில் இருந்தன. பாமியான் பள்ளத்தாக்கு பாமியான் பள்ளத்தாக்கு. டேஸ் படிப்படியாக ஏறுமுகம் பெற்று அரசவை மொழியானது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம். அடுத்து, குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர். அடுத்து, பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர்
ஹரிசேனர் ஹரிசேனர். 17வது கேள்வி. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது. மெக்ராலி மெக்ராலி. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஷ்ருதர் சுஷ்ருதர். வங்காளத்தின் கவுட அரசர் வங்காளத்தின் கவுட அரசர் சசாங்கர் சசாங்கர். கீழ்காண்பனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அடுத்தது சமுத்திரகுப்தர், அடுத்தது விக்ரமாதித்யர். 21வது கேள்வி. இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார். அடுத்து, இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி டேஸ் இந்தியாவிற்கு வந்தார். பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார். பல்லவரசர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். பல்லவரசர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர். வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷவர்த்தனர். ஹர்ஷவர்த்தனர். அடுத்து, டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. டேஸ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. ஹீனர்கள். அடுத்து, குப்தர்களின் அலுவலக மொழி. குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். அடுத்து, குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது. குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டிக்காட்டுவது. அரசாட்சி செழிப்பாக இருந்ததை. அரசாட்சி செழிப்பாக இருந்ததை. அடுத்து, பழமையும் புகழும் மிக்க அஜந்தாவிலுள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டுள்ளன? பழமையும் புகழும் மிக்க அஜந்தாவிலுள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டுள்ளன? குகை சுவர்களில். குகை சுவர்களில். குப்தர்களின் காலம் எதனால் நினைவில் கொள்ளப்படுகிறது? குப்தர்களின் காலம் எதனால் நினைவில் கொள்ளப்படுகிறது? கலை இலக்கியத் துறைகளில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. கலை இலக்கியத் துறைகளில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. ஸ்ரீகுப்தருக்கு பின் அரச பதவியேற்றவர். ஸ்ரீகுப்தருக்கு பின் அரச பதவியேற்றவர் கடோத்கஜர். கடோத்கஜர். அடுத்து, தனக்குத்தானே அரசராக முடிசூட்டிக் கொண்ட ஹூன தலைவர். இதுக்கு சரியான விடை தோரமானர். தோரமானர். அடுத்து பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். தினாரா என்பது குப்தர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட பொன் நாணயங்கள். தினாரா என்பது குப்தர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட பொன் நாணயங்கள். அடுத்து, ஹர்ஷர் கலந்து கொண்ட கும்பமேளா விழா நடைபெற்ற இடம். ஹர்ஷர் கலந்து கொண்ட கும்பமேளா விழா நடைபெற்ற இடம் பிரயாகை. பிரயாகை. கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்?
கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? இரண்டாம் நந்திவர்மன். இரண்டாம் நந்திவர்மன். கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? இவை மூன்றும் மத்தவிலாசன், விசித்திரகுப்தன், குணபாரன். மத்தவிலாசன், விசித்திரகுப்தன், குணபாரன். விசித்திர சித்தன். அடுத்து கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐகோல். ஐகோல் கல்வெட்டு. கீழ்காண்பனவற்றில் எது சரியாக இணையில்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, எலிஃபண்டா குகை. அசோகர் என்பது தவறான இணை. மீதியெல்லாம் பாருங்க. எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன், பட்டடக்கல் சாளுக்கியர்கள். அடுத்து தவறான இணையை கண்டறியவும். தந்தின் தசகுமார சரிதம். மீதியெல்லாம் பாருங்க. வாஸ்தியாயர் பாரதவென்பா, பாரவி கிரதார்ஜூனியம், அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கம். அடுத்து அவனிசிம்மர் என்று அழைக்கப்பட்டவர். அவனிசிம்மர்னாவே சிம்ம விஷ்ணு. அடுத்து பல்லவ அரசின் மையப்பகுதி. பல்லவ அரசின் மையப்பகுதி தொண்டை மண்டலம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. 40 வினாக்கள், அதாவது விடையுடன் இந்த காணொளி வாயிலாக பார்த்தீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணலையோ, இருந்த போதிலும் நான் என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு காணொளிகள் நம்ம சேனல் அதாவது செங்கோ அகாடமி யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். சில சமயம் நான் காணொளி ஆரம்பிக்கும் போது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ்னு ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா பழைய பேர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ். நான் வேறு எந்த சேனல்லேருந்து நான் வீடியோஸ் எடுத்து போடல. நான் இந்த சேனல் பேரை செங்கோ அகாடமின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். சில மாதங்களாகவும் அந்த பேர் மறைய, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்னு சொல்லியே நான் பழக்கப்படுத்திட்டேன். அதனால் சேனல் நேம் மாற்றும் போது அதாவது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால் ஒரு 2-3 மாதம் ஆகும். அதனால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்னா வேறு எந்த சேனல் இருந்தோ நம்ம வீடியோஸ் எடுத்து போடுறோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு. நானே கொஸ்டின் ரெடி பண்ணி நானே உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன், பதிவேற்றம் செய்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அடுத்தடுத்த காணொளிகள் வரும். சில பேர் கேட்குறீங்க வீடியோஸ் போடுங்க வீடியோஸ் போடுங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 150 பேர் தான் பார்க்குறீங்க. அதனால் என்ன பிரயோஜனம்னு எனக்கும் தெரியல. பட் இருந்த போதிலும் அந்த ஒரு சிலர் கேட்குற காரணத்தினால அவங்களாச்சும் படித்து பாஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்கு நோக்கத்தோட நம்ம சேனலில் ரன் பண்ணிட்டு வரோம். இதில் ஒன்றும் எனக்கு அதிக வருமானம் வரதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். அதனால் நான் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேர்வர்களே, நண்பர்களே, மாணவர்களே அனைவரும் நன்றி, வணக்கம்.